நானும் எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தோமே, அப்பெல்லாம் ஆண்டவர் இல்லையா? இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இது வரைக்கும் உங்களை உயிரோட வச்சது யாரு? இந்த கேள்வி கேட்கிற வரைக்கும் உங்களை ஜீவனோடு கூட வச்சது யாரு? அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் நீ சாகாம உன்னை பாதுகாத்தது யார்? இஸ்மவேல் தேவனை பார்த்து கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்? ஒருவேளை உன் தகப்பன் உனக்கு ஒரு துருத்தி தண்ணியோடு கூட உன்னை அனுப்பிவிட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு துறவையே உனக்காக உண்டாக்கினவர் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் அப்பா இல்லன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, எங்க அப்பா சரியா வளர்க்கல, என்னை விரட்டி விட்டாரு, யாரும் இல்ல, தனியா விட்டுட்டோமே, நம்ம அந்த குறையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய, வசனம் தெளிவா சொல்லுது, உன்னை அப்படி அனுப்பிவிட சொன்னதே கர்த்தர் தான். பல நேரங்களில் உன்னை நடத்தினது கர்த்தர் தான். ஏன்? நீ அங்க இருந்தினா பெரிய ஜாதி ஆக முடியாது. சில இடங்கள்ல உன்னை கர்த்தர் வைக்காம பிரிச்சு கொண்டு வந்ததுக்கு காரணம் இருக்கு. ஈசாக்கு கூட இருந்தா நீ என்னைக்கும் பெரிய ஜாதி ஆக முடியாது. இஸ்மவேலுக்கு கர்த்தர் சொன்னது இதுதான். என்ன சொன்னாரு? அவனையும் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ எப்போ ஈசா கூட இருந்தாலும் அடிமை பெண்ணின் மகனாகத்தான் இருப்ப. எவ்வளவு நாள் ஈசா கூட இருந்தாலும் வசனம் உனக்கு என்னதான் சொல்லும்? அடிமை பெண்ணின் மகன் தான். ஆனால் உன்னை கர்த்தர் பிரிச்சு கொண்டு வந்து உன்னை தனியாக ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற விரும்பினார்.